வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலுக்கு ஒரு விழிப்புணர்வாக வந்து ஒரு வீடியோ. இங்கே வந்து இலவசங்களை தந்தால் மக்கள் வந்து மயங்கி ஓட்டுப்பதிவு வந்து நடந்துடும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இன்றைய இளைஞர்கள் அப்படிப்பட்ட இளைஞர்களா? எத்தனையோ படித்த இளைஞர்கள் மெச்சூரிட்டியாக பக்குவமாக வந்து இருக்காங்க. இன்றைக்கி நடிகர்களுக்கு பின்னாடியும் போகிறாங்க, இலவசங்களை நம்பியும் போகிறாங்க. நான் இந்த கட்சி காலங்காலமாக இருக்கேன் அப்படின்ட்டும் போகிறாங்க. வாக்களிக்கணும் அப்படின்னு உரிமை இருக்குது, ஓகேங்களா? அதை ஓட்டுப்பதிவு வந்து சரியான முறையில் வந்து நடக்கணும். அப்படின்னா நம்மளுடைய சிந்தனையில் வந்து மாற்றம் நிகழணும். சிந்தனை நம்ம எதை நோக்கி இருக்கோ அதை நோக்கி தான் நம்மளுடைய நாட்டோடைய வளர்ச்சி வந்து இருக்குது. இப்போ இலவசங்களை நம்பி நாட்டோடைய வளர்ச்சி வந்து இருக்கக்கூடாது. அதாவது பார்த்திங்கன்னா இலவசம்னா தொழில்துறை சார்ந்த படிப்பு தராங்கல்ல, அது இலவசமாக யார் தராங்களோ அவங்களுக்கு வந்து வாக்களிங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தராங்கல்ல, உங்களுக்கு ஒரு தொழில்துறை ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி தராங்கல்ல, 12வது படிச்சதுலேருந்து 5ஆவதே படிச்சிருப்பா, நீ ரோட்டில் பிச்சை எடுப்பா, உனக்கு ஒரு தொழில் தரேன் அப்படின்னு யார் வந்து சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வாக்களிங்க. தரமான கல்வி இலவசமாக யார் தராங்களோ அவங்களுக்கு வந்து வாக்களிங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க கொடுக்குற பணம் இப்படிங்கிறக்குள்ளே போயிடும். அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கொடுக்குறாங்களோ அது இப்படிங்கிறக்குள்ளே போயிடும். ஆனால் படிப்பும் உன்னுடைய வேலையும் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா அது கடைசி வரைக்கும் உங்களுடைய பயணிக்கக்கூடிய உங்களுடைய தொழிலும் உங்களுடைய படிப்பும் தான் காலங்காலமாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது. அதை யார் இலவசமாக தராங்களோ அவங்களுக்கு வந்து வாக்களிங்க. சிந்திச்சு வாக்களிங்க. ஏன்னா நம்மளுடைய சிந்தனையில் மாற்றம் நிகழ்ந்தால் தான் நம்ம நாட்டுடைய வளர்ச்சி வந்து மாற்றம் நிகழும். நம்மளுடைய சிந்தனையில் மாற்றம் நிகழாமல் சும்மா ஏனதோனோ எல்லாத்து பின்னாடியும் ஒரு கூட்டம் கூடுதுனாக்கா அவங்க பின்னாடி போயிடக்கூடாது. நம்ம சிந்திக்கணும். நம்ம எதை நோக்கி போகிறோம், எதை நோக்கி பயணிக்கிறோம், எதை நோக்கி நம்ம நாட்டோடைய வளர்ச்சி இருக்கும், நம்மளுடைய சிந்தனை நாளைக்கு எங்கே கொண்டு நிறுத்தும் அப்படிங்கிறத சிந்திச்சு வந்து வாக்களிங்க. சிந்தனை தான் மெயின். நம்மளோட சிந்தனையில் மாற்றம் நிகழ்ந்தால் தான் எல்லாமே வந்து மாற்றம் வரும். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறது நம்மளுடைய சிந்தனையில் வந்து நிகழணும். ஓகே, நாட்டுடைய காலங்காலமாக வந்து இந்த கட்சிக்கு வந்து நான் பாடுபட்டிருக்கேன் அப்படின்னு இருக்கிறதும் ஓகே, ஒரு கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறது ஓகே. ஆனால் நாட்டோடைய வளர்ச்சி அதை விட வந்து முக்கியம். ஏன்னா நாட்டோடைய வளர்ச்சி நம்மளுடைய இளைஞர்கள் கையில் இருக்குது. இளைஞர்கள் நாளைக்கு என்னவா மாறுறாங்க, ஃபைல் எடுத்துகிட்டு தெருவாக சுற்றும் போது தான், ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போது தான் நமக்கு வந்து புரியும். நம்மளுடைய வீட்டு பிரச்சனைகளை நம்மளால் வந்து கவனிக்க முடியாமல் போகும்போது தான். ஏன்னா அன்றைய தேவைக்கு பணம் கொடுத்துட்றாங்க எலெக்ஷனுக்கு. ஆனால் மற்ற நாளுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க பணத்துக்கு? உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில், உங்கள் கையில் உங்களை நம்பி யார் தராங்களோ அவங்களுக்கு வந்து வாக்களிங்க. ஏன்னா அதுதான் நாட்டுடைய வளர்ச்சிக்கு முக்கியம், ஓகேங்களா? இது வந்து ஒரு சிந்தனைக்கு ஒரு விழிப்புணர்வான வீடியோ தான். சிந்திச்சு வந்து வாக்களிங்க.